எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒயிட் பொட்டேட்டோன்னு சொன்னாலும் ரெண்டும் வெவ்வேறு ஃபேமிலியை சேர்ந்த இரண்டு வித்தியாசமான காய்கறிகள் தான். ஆனால் பேரு ஒன்று தான். ஏன் இந்த பேர் ஒன்றா இருக்குது அப்படின்னா, மெயினாக இதில் இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டு சாப்பிட்டாலுமே இதோட கலோரி அளவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்தாலும் கண்டிப்பாக ஆரோக்கியத்துக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முன்னணி பெறுது. இந்த நார்மல் உருளைக்கிழங்கு தோற்கடிக்கப்படுது. எப்படி தோற்கடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட நிறத்துக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பீட்டா கரோட்டின், ஃப்ளாவோசைனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளை இதய நோய்கள், புற்றுநோய்கள் போன்ற விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடியது. குறிப்பாக இதில் வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்குது. உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணும்போது சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகம். ஸோ நம்ம தோல்களோட ஆரோக்கியம், நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கோட பெட்டர். ஆனால் மற்ற வைட்டமின்கள், வைட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற விஷயங்கள் ரெண்டுலேயுமே இருக்குது. இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விஷயம் உருளைக்கிழங்குல கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கம்பேர் டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. அதாவது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னால் மெதுவாக ஜீரணமாகக்கூடிய மாவுச்சத்து. அது நல்லது தான், நம்மளுக்கு ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதாவது கிளைசீமிக் இண்டெக்ஸ். இதை சாப்பிட்ட உடனே நம்ம ரத்த சர்க்கரை அளவுகள் எவ்வளோ வேகமாக ஏறுது அப்படிங்கிறத பொறுத்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற கொஷின் எழுது. இப்போது இந்த நார்மல் உருளைக்கிழங்கோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ தரீங்களா? 78. இதே இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 63. ஸோ கண்டிப்பாக கிளைசீமிக் இண்டெக்ஸ் இந்த உருளைக்கிழங்கோட இந்த உருளைக்கிழங்குக்கு குறைவு தான், சர்க்கரை வள்ளிக்கிழங்குக்கு குறைவு தான். இருந்தாலுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம 55க்கு கீழே கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை தான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறது அதோட ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ்க்காக சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். அதை எப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு செஞ்சே காமிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வெறுமனே தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு முகலாய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு இதில் ஒரு 3/4 லிட்டரு பக்கமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது சர்க்கரை வள்ளிக்கிழங்குல இருக்க மண் போக நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாதி பாதியாக கட் பண்ணினா நல்லா வெந்துடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அதனால் 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக அது வேகிறதுக்குள்ள ஒரு பவுலில் ஒரு 10 முந்திரி, முழு முந்திரி இல்லைன்னா இந்த மாதிரி பொடிச்ச முந்திரி ஒரு 3 to 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நல்லா சூடாக இருக்கிற பாலை ஒரு 1/2 கப் பால் மட்டும் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து இன்னொரு 1/2 கப் பால் எடுத்துக்கிறோம். அந்த பாலை கொஞ்சம் சூடாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டிலேயே நல்லா வறுத்து அரைச்ச சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பாருங்கள், நம்ம கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சு தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், தோல் உரிச்சாச்சு. இதை நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நானும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை அடுத்தது நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம இது வந்து டயட் கான்ஷியஸில் செய்கிறனால கொஞ்சமாக இந்த மாதிரி இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. நான் கிரில் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரண இரும்பு சட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அது 2 பக்கமும் கிறிஸ்பாக வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இதில் கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் மிளகுத்தூளும் போடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு சட்டியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும், ஆயிலில் வறுத்த மாதிரியே. அதனால தான் நான் இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் நான் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இதையெல்லாம் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பானதுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம இங்கே முந்திரியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் மிக்சியில். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அது கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் முதல்ல அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓமம் போட்டுக்கோங்க. இந்த ஓமத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது. எல்லா விட்டமின்ஸ்களும் இதுக்குள்ளே அடக்கி இருக்கு. இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. அதனால இதை அப்பப்போ நம்ம ஓமத்தை இந்த மாதிரி ஃபுட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். ஓமத்தை போட்டுட்டு ஓமம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு 10 பல் பூண்டை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண பூண்டை இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். பூண்டை நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 துண்டு இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இதில் ஒரே ஒரு இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். அடுத்ததாக இதில் நம்ம இந்த காஞ்ச வெந்தய இலை இருக்கு இல்லைங்களா, கசூரி மெத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தூள் பண்ண மாதிரி அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். வணக்குனதுக்கு அப்புறமா ஒரு 3 குட்டி குட்டி தக்காளியாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு பியூரி மாதிரி எடுத்துருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா கிரேவி சுருள இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கிறோம். அது லோ ஃப்ளேமில் எதுவாக இருந்தாலும் குக் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா வணங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பாலில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எல்லா மசாலாவும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்கிறோம். இந்த மசாலா தூள் பச்சை வாசம் போகிறதுக்காக மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், அதுவும் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சுருண்டு வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் கிரேவி பார்க்குறதுக்கு. இதில் நம்ம கடைசியாக ஊற வச்சு அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். முந்திரி போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த முந்திரி மேலே தெளிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணியோ பாலோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நல்ல கிரேவி கெட்டி ஆகிடும். இது நான் செஞ்சுருக்கிற அளவு வந்து ஒரு 2 to 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அளவு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சுருண்டு வந்திருக்கு. கடைசியாக நம்ம வெந்தய இலை போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நான் முன்னையே சொன்ன மாதிரி சப்பாத்தி ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. தேங்க்யூ. ஸோ இந்த ஆரோக்கியமான ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.